மசாலா டீ தூள் அரைக்க போகிறேன்ப்பா நான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ரோஜா இதழ், சோம்பு, காட்டு ஏலக்காய், பட்டை, லவங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு வந்து தோலை நல்லா எடுத்துகிட்டு இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் ஜாதிக்காய் கொஞ்சமாக எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சு ரொம்ப கருகிற மாதிரி வறுக்கக்கூடாது. லைட்டாக வறுத்துட்டு இந்த ரோஜா இதழ் எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்றைக்காவது மசாலா டீ குடிக்கணும் அப்படின்னு தோன்றப்ப எப்போவுமே நம்ம ஏலக்காய் டீ, இஞ்சி டீ அந்த மாதிரி போட்டு குடிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு பதில் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு இது மாதிரி ஆசையாக இருக்குது, மசாலா டீ குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னும்போது நம்ம இதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த மாதிரி டைமில் போட்டு குடிக்க நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி நம்ம வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம டீ தூள் போட்டு பால் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சு சக்கரை போட்டு பண்ணுறது நார்மலாக எப்படி நம்ம டீ போடுவோமோ அதே மாதிரி போட்டுட்டு கடைசியாக இந்த மசாலாவை கொஞ்சம் ஒரு 4-5 பேருன்னா நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 பேருக்குன்னா கொஞ்சமாக போடுங்க. எப்போவுமே நிறைய போடாதீங்க. கொஞ்சமாக போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி குடிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டீ குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஜீரணமாகும். ஏன்னா இதில் வந்து சுக்கு, மிளகு, இந்த பட்டை எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும்.